அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/4/2025 சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி இரவு 7 மணி 1 நிமிடம் வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. பூராட நட்சத்திரம் பகல் 11 மணி 48 நிமிடம் வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 11 மணி 48 நிமிடம் வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகும். சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதில் சில இடையூறுகள் இருக்கலாம். தொழில் வியாபார ரீதியாக உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 11இல் சனி, ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்று மாலை 6 மணி 5 நிமிடம் வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எதிலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டாலும் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் மாலை வேளையில் ஒரு சில அனுகூல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன், புதன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்று பகல் வேளையில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற்றாலும் மாலை 6 மணி 5 நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது, பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறந்த ஊரை விட வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், 9இல் குரு, 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களால் ஒரு சில மனக்கவலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சனி ராகு சஞ்சரிப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் உறவினர்களால் உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண வரவிலிருந்து வந்த தேக்கங்கள் எல்லாம் விலகி தாராள தன வரவுகள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். அசையும் அசையா சொத்து வகையில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும்.
அதிக வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சற்று கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முடிந்தவரை விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 6இல் செவ்வாய், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.